ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் டெக். நான் உங்கள் பிரவீன் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி பேட் கேஜ் செய்ய போகிறோம். நம்ம கடையில் போய் வாங்குறத விட ரொம்ப கம்மி விலையில் ரொம்ப பெரிய சைஸில் நம்ம செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேட் கேஜ் செய்யறதுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெஷ் ஃபென்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பழைய டேபிள் ஃபேன்லேருந்து 2 சைடில் இருக்கிற இது மட்டும் எடுத்துருக்கேன், ஃபென்ஸ் மட்டும். அப்புறம் ஒரு கட்டு கம்பி, அப்புறம் ஒரு ஓஸு, 2 மண் சட்டி எடுத்திருக்கேன். கட்டு கம்பி நல்லா கட்டிக்கலாம். இது வந்து நமக்கு ஃபீட்ரு, அதனால நம்ம இது கீழே வைக்க போகிறோம். இதையும் கட்டிடலாம். டிஸ்டன்ஸ் வந்து நம்ம இந்த கரெக்டாக இந்த டைமென்ஷனுக்கு வச்சு நம்ம ரவுண்டாக சுற்றி நம்ம இந்த டேக் போட்டு டைப் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எக்ஸ்பென்ஸை டேக் வச்சு ஃபுல்லாக இது பண்ணிட்டு கட்டிட்டோம். அடுத்ததான் நம்ம சட்டி உள்ள வச்சுக்கலாம். சட்டி வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, அதனால கீழே பேஸ்லேயே வச்சுக்கலாம். பேஸ்ல வச்சு கரெக்டாக அடுத்ததான் நம்ம ஃபீடரை வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம ஃபேனோட ஒரு சைடு வந்து நம்ம இந்த சைடு ஃபிட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம டேக் போட்டு கட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃபுல்லாக டேக் போட்டு முடிச்சிட்டோம். பாருங்கள், நமக்கு பேட் கேஜ் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சென்ட்ரல் போகிற குச்சியை மட்டும் அப்படியே சொருவி இது கட்ட போகிறோம். நம்ம
ஒரு பிவிசி பைப் எடுத்துருக்க பழைய பிவிசி பைப். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேட் கேஜ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்னும் கேட்டு மட்டும் வைக்கணும். அது வந்து கட்டிங் பிளேடர் வச்சு கட் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்ன பறவையாக இருந்துச்சுன்னா நீங்கள் லவ் பேர்ட்ஸ் இந்த மாதிரி வளர்த்துற மாதிரி இருந்தால் நீங்கள் இதுலேயே கட் பண்ணி எடுத்துக்கங்க. இதை கட் பண்ணி எடுத்துக்கங்க, கரெக்டாக இருக்கும். இதுலேயே போயிட்டு வர மாதிரி. நாங்கள் வந்து புறா வளர்த்துறதுனால நாங்கள் இங்கே கட் பண்ணி எடுக்கிறோம். இந்த இதில் போயிட்டு வராது, அதனால தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேஜை வந்து நம்ம செட் பண்ணிட்டு பாருங்க. இனிமேல் செட் பண்ணிட்டோம். நம்ம இதே கேஜ் வந்து நாங்கள் கடையில் வாங்கிட்டு வந்தோம். இது எத்தனை ரூபாய்னா 600 rupeesக்கு வாங்கிட்டு வந்தோம். நம்ம எவ்வளோ பெரிய கேஜ் வந்து நம்ம 150 to 200 rupees தான் எங்களுக்கு மேக்ஸிமம் ஆயிருக்கும். அதுக்குள்ளே நம்ம செஞ்சுட்டோம். எவ்வளோ பெரிய கேஜ் செஞ்சுருக்கோம்னு பாருங்க. உள்ள பானையெல்லாம் வச்சு செஞ்சுருக்கோம். இந்த கேஜுக்கு பாருங்க 600 rupeesக்கு வாங்கிட்டு வந்தோம். அதனால நீங்கள் இந்த மாதிரி வாங்கி செஞ்சிங்கன்னா செம ஒர்த்தாக இருக்கும். நம்ம புறா வந்து நம்ம எப்போவுமே ஓப்பனில் தான் இருப்போம். இன்னைக்கு இதுக்காக தான் நம்ம வீடியோக்காக தான் உள்ளே போட்டு வச்சுருக்கோம். நம்ம அந்த கேஜுக்கு மாற்றிடுவோம். எப்போவுமே நம்ம கேட் ஓப்பனில் தான் இருக்கும். புறா பறந்து போயிட்டு சாப்பிட்டு வரும். வெளியே போயிட்டு கேட் வந்து எப்பவுமே ஓப்பன்லேயே தான் இருக்கும். அதே போயிட்டு வெளியே வந்துக்கும். நம்ம உள்ள பொட்டுக்கடலை போட்டுக்கிறோம். பொட்டுக்கடலைன்னா ரொம்ப புறாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாச்சும் உங்கள் வீட்டில் பேர்ட்ஸ் வளர்த்துறீங்கன்னா இந்த மாதிரி கூண்டு வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கணும். இந்த மாதிரி கூண்டு வந்து 600 rupees கடையில் வருது. நீங்கள் இது பார்த்தீங்கன்னா வெறும் 200 rupees நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். உள்ள நிறைய டிசைன் வச்சு உள்ள மண் சட்டியெல்லாம் வச்சு நீட்டாக செஞ்சுருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். இதோட மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கூட உங்களை சந்திக்கிறேன். Signing off from Praveen.